வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.2ல 9th சம்மு. ஸோ ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? நம்ம 10 நம்பர் நேச்சுரல் நம்பர்னா 1 ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to அப்படியே போய்கிட்டே இருக்கதா. ஆனால் ஃபர்ஸ்ட் 10ன்றப்ப 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் டிவைட் ஆகணும். அப்படி ஆகக்கூடிய இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்ன? ஓகேங்களா? எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சின்ன நம்பர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க அதை நம்ம செய்வோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் என்னென்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? ஸோ இந்த 10 தான் ஃபர்ஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1க்கு ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 தான். 2க்கு ஃபேக்டர் பார்த்தா 2 தான். 3க்கு ஃபேக்டர் பார்த்தா 3 தான். 4க்கு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2. ஓகேங்களா? அப்போ 2 பவர் 2. 5க்கு ஃபேக்டர் 5 தான். 6க்கு ஃபேக்டர் 2 இன்ட்டு 3. 7க்கு ஃபேக்டர் 7 தான். 8க்கு ஃபேக்டர் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்போ 2 பவர் 3. ஓகேங்களா? ஸோ 9க்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 3 3 ஸ்கொயர். 10க்கு 2 இன்ட்டு 5. ஸோ இது ஒன்றுக்கும் நம்ம ஃபேக்டரை எடுத்து எழுதிட்டோம். ஸோ அடுத்தது இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இது மொத்தத்துக்கும் என்ன வருது அப்படின்றது தான். ஸோ 1ன்றது காமன் தான். அதை ஒன்றால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அடுத்தது 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 பவர் 2 இருக்குது, 2 பவர் 3 இருக்குது. ஸோ 2ல் இருக்கிறதுலே இங்கே ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா? 2ல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் என்ன? 2 பவர் 3. அதை எடுத்து எழுதிருங்க. அடுத்தது 3 எடுங்க. இங்கே 3 இருக்குது. வெறும் இங்கே ஒரு 3 தான். ஸோ 2 3 இருக்குது. இங்கே வந்து 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் 3 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 2 முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 5. ஸோ 5 5 அப்படின்றப்ப ஒரே 5 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ 6 வராது. 7 இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ 2 3 5 7 தான் ப்ரைம் நம்பர். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு. ஸோ 2ல் இருக்கிறதுல 3 இடத்துல 4 இடத்துல 2 இருக்குது. ஆனால் 2ல் இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை தான் எழுதணும். அதே மாதிரி 3 எத்தனை தடவை இருந்தாலும் 3ல் ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை தான் எழுதணும். 5 எத்தனை தடவை இருந்தாலும் 5ல் ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான். ஓகேங்களா? ஸோ 5 சிங்கிள் தான் இருக்குது. அதனால் டைரெக்டாக சிங்கிள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து என்னது? எல்சிஎம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மல்டிபிள் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 72 72 இன்ட்டு 35 2520. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பரோட எல்சிஎம் வந்து 2520. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவைசபிள் பை த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர். Therefore, the least number which is divisible by the first 10 natural number is. ஓகேங்களா? அதை எடுத்து எழுதிட்டு இந்த ஆன்சரை எடுத்துடலாம். 2520. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் சொன்னாலும் சரி தான், டிவிசிபிள் சொன்னாலும் சரி தான், ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் 10th சம்மு, சாரி 9th சம்மு. ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.